ஹாய் மக்களே, உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர், பிக்மெண்டேஷன், டேன், மங்கு, கருவளையம், நாள்பட்ட கருமை இது எல்லாமே நீங்கி உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளன்னு யங்காக 20 வயசு குறைஞ்சது மாதிரி ஒரு நொடியில் மாறணுமா, ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறணுமா, கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கை, இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஒரு க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஜவ்வரிசி தாங்க எடுத்துருக்கோம். உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் நிறைய இருக்குது, ஃபேஸில் டேன் இருக்குது, ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க நீண்ட நாட்களாக அன்வான்ட் ஹேர் வைக்க போகவே மாட்டேங்குது அப்படின்றவங்க கூட சூப்பராக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருங்க. உங்கள் ஃபேஸை 10 நிமிஷத்தில் நான் பலன்னு 5 வயசு குறைஞ்சது மாதிரி மாற்றிடுங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நமக்கு இது ஊறி வரும் பொழுது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். எப்படி நமக்கு 1 மணி நேரமாவது ஊறினாதான் இந்த ஜவ்வரிசி வந்து நல்ல ஒரு சாஃப்டான கண்டிஷனுக்கு வரும். இதை நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அப்படி இருக்கு. இப்போ நமக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகி போச்சு. பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள். ஜவ்வரிசி நம்ம போட்டதோட கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேணாம். அதை சேர்த்துருக்க தண்ணியே போதுமானது. இதில் இன்னும் ஒரு பொருளை நம்ம முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா லெமன் தாங்க. இந்த லெமன் தான் எடுத்துருக்கோம். இதை வந்து ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ லெமனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ண லெமனை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டோம்னா அரையாது. அதனால் இந்த மாதிரி தோலோடையே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆஃப் லெமன் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லாதவங்க ஆரஞ்சு பழம் கூட நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். இப்போ இதை அப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னதான் நம்ம ஜவ்வரிசியை அரைச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வேக வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுவும் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து நம்ம அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம மூடியெல்லாம் கழுவி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாம் நமக்கு வடிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஜவ்வரிசி நமக்கு ஊற வச்சாலும் கூட இந்த அளவுக்கு தான் வரும் நமக்கு. இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து இது கூட ஒரு முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. கையை எடுக்காமல் இதை கொஞ்சம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாறுது. உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க. பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜவ்வரிசி இந்த மாதிரி கொலன்னு தான் வரும் அப்படின்ட்டு. எப்படி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கூட நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு திக்காக மாறினோன்னு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு இதில் இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் பொழுதே இன்னொரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக
நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா, என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கக்கா அப்படின்னே கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு பேக்கெட் ஆட் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக போதுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நமக்கு செம்மையான ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் காஃபி பவுடர் இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 3 பேக்கெட் 4 பேக்கெட் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சமாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம ஃபேஸில் ஒட்ட வச்சோம்னா அப்படியே கம் மாதிரி ஒட்டிக்கும். ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரெல்லாம் அப்படியே அடியோடு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம். நல்ல ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்லா ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது. இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் எடுத்து லைட்டாக உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக பல நல்லா கண்ணாடி மாதிரி கிளாஸி ஸ்கின்னாக மாறிடும். அன்வான்ட் ஹேர்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடுங்க. நீங்கள் ஒரு டைம் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாமே வந்துடும். அப்புறம் நமக்கு எதுக்கு அப்படின்றத நினைப்பீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பல நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எப்படி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டிடுவேன். அதுக்கப்புறமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான க்ரீம்னு சொல்லலாம். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டல்லாக இருக்குது, டேனாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம மோசமாக இருக்குங்க. இதை வந்து டக்குன்னு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, என் ஃபேஸில் நிறைய குட்டி குட்டியாக ஹேர் இருக்குது. அந்த ஹேரையும் சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரொம்ப டேனாக இருக்குது, பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இப்போ தான் ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, வெளியே போயிட்டு வந்தாலே உடனே டேன் ஆகிடுது. அந்த டேனை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் நீங்கள் சூப்பரான க்ரீம் தான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம். செம்ம ஒரு கலரில் இருக்குது. நம்ம ஃபேஸில் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸில் புருவத்தில் பட்டால் கூட ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு. நீங்கள் கேட்கலாம், அக்கா அப்போ எப்படி ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுமே, அப்படியே புருவத்தில் இருக்க முடியும் எடுத்துருமா அப்படின்னு கேட்கலாம். புருவத்தில் இருக்க முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு கண்டிப்பாக எடுக்காது. நம்ம ஃபேஸில் இருக்க முடியை மட்டும்தான் எடுக்கும். அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதை தான் ரிமூவ் பண்ணும். பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்ணை சுற்றி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெகத்தில் அப்படியே எடுத்து விட்ருங்க. நிறைய பேர் நினைப்பீங்களே அப்படின்ட்டு நான் இப்படி எடுத்து விட்றேன். ஆனால் அவசியமே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக பருவத்தில் இருக்க முடியெல்லாம் போகவே போகாது. எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்படி பயமாக நினைக்கிறவங்க எடுத்து விட்ருக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பருவத்தில் நம்ம போடாத மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபேஸில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணாத மாதிரியே இருக்குது. அதாவது இந்த பருவத்தில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம். விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம்.
10 நிமிஷம் தான் விட்டோம். ஓரளவுக்கு அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம ஒரு மசாஜ் எனக்கு கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா 2 கையில் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்துறது மாதிரி, அழுத்தாத மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோடு எடுத்துக்கிறேன். நான் அதில் வந்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. வாவ், செம்மையான ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. பா, இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வேறு எதுலேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டேனெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் அன்வான்ட் ஹேர் எல்லாம் அப்படியே வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் ஒரு முடி கூட எனக்கு இல்லைங்க. அந்த முடியெல்லாம் நம்ம ஃபேஸ்லேருந்து வந்துட்டாலே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தெரியும், பளிச்சுன்னு தெரியுவீங்க. இப்போ அந்த மாதிரி தான் பளிச்சுன்னு தெரியுது. எப்படி இருக்கு பாருங்கள். ஐப்ரோவில் பட்டுட்டா பயப்படாதீங்க, கண்டிப்பாக வராது. பாருங்கள் எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டினேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டலாம். ஃபேஸை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. செம்ம பிரைட்டாக மாறி இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், செம்ம ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பலன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் இருந்த முடி எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஒரு முடி கூட இல்லை பாருங்க. எல்லா ஹேருமே செம்மையாக வந்துருச்சு. எனக்கே ஷாக்காக இருக்குது, இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணுமா அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் செம்மையாக ரிமூவ் பண்ணியிருக்கு. செம்ம ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் நல்ல பிரைட்டாக மாறி இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி தான் இந்த பக்கமும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் லைக் போட்டுருங்க மக்களே. எனக்காக நம்ம எல்லா வீடியோவுமே சூப்பராக நல்ல ரிசல்ட்டோடு இருக்கிற வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ரிசல்ட் இல்லாத வீடியோ வந்து போடுறதே இல்லை. ரிசல்ட் எதெல்லாம் நல்லா கிடைக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.